மறுபடியுமாக ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு கருத்தரங்கு என்னவென்று சொன்னால், ஆத்தும ஆதாயம், சோல் வின்னிங். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களை சோல் வின்னர், ஆத்தும ஆதாய படுத்துகிற மக்கள் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, நான் ஊழியத்தை ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் இந்த ஆத்தும ஆதாய பணியிலே முற்றிலுமாக நான் தேறினேன் என்று சொல்ல மாட்டேன். நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். திரள் கூட்டத்தின் மத்தியிலே நான் ஊழியம் செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அதிலே எனக்கு அதிக சந்தோஷம் கிடையாது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் தனித்தாள் ஊழியம், இல்லையா? தனித்தாள் ஊழியம், அதே சமயத்திலே துண்டு பிரதி கொடுக்கிற ஒரு அருமையான ஊழியம். ஆனால் இந்த நாட்களிலே துண்டு பிரதி கொடுக்கிறவர்களையோ அல்லது தனித்தாள் ஊழியர்களையோ இந்த உலகம் அங்கீகரிக்கவில்லை, இல்லையா? அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் தனித்தாள் ஊழியத்திலும் துண்டு பிரதி ஊழியத்திலும் வருமானம் வராது. அதை நான் இயற்கையாக சொல்கிறேன், வருமானம் வராது. ஆகவே அநேகர் அதை செய்ய முற்படுவது இல்லை. ஆனால் இந்த ஊழியம் மிக முக்கியமான ஒரு ஊழியம். இந்த சோல் வின்னிங், ஆத்தும ஆதாயத்தை எல்லா கிறிஸ்தவர்களாலும் செய்ய முடியாது. நீங்க ஒண்ணு ஆச்சரியப்படலாம், அப்படியானா என்னையா பொருள்? எல்லா கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆண்டவரை அறிந்து அர்ப்பணித்த ஒரு கிறிஸ்தவனாலதான் அல்லது கிறிஸ்தவ ஒரு பெண்ணால்தான் இந்த ஆத்தும ஆதாய பணியை என்ன செய்ய முடியும். ஆனால் தான் சொல்கிறேன், எல்லாராலும் இதை செய்ய முடியாது. அர்ப்பணித்த மக்களால் தான் இதை என்ன செய்ய முடியும். ஆகவே உண்மையாகவே இந்த ஆத்தும ஆதாய பணி என்பது இது ஒரு வித்தியாசமான பணி. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் காட்ஸ் பிசினஸ் என்று சொல்லலாம். இது ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய ஒரு பணியாக இருக்கிறது. வாரன் வெஸ்பி என்று சொல்கிற ஒரு பெரிய ஒரு பைபிள் டீச்சர், நான் அதிகமாக அந்த கமெண்ட்ரிகளை வாசிப்பேன். ஏனென்று சொன்னால் எங்கள் பேக் டு த பைபிளிலே அவர் அதிக ஆண்டுகளாக டைரக்டராக இருந்தார். அது மாத்திரமல்ல, மூடி பைபிள் சர்ச்சிலே அவர் நீண்ட காலமாக ஒரு போதகராக இருந்தார். 90-93 வயது வரை உயிரோடு இருந்தார் என்று எண்ணுகிறேன். அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இறந்து போனார். அருமையாக எழுதுகிற ஒரு அருமையான மனிதர். அவர் தன்னுடைய நூல் ஒன்றிலே எழுதுகிறார், முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? தினந்தோறும் சந்தித்தார்களாம். நாமெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள், சில வரம்பெற்றவர்கள் இருக்கிறார்கள் வருடத்துக்கு ஒரு நாள், இல்லையா? சின்ன வரம்பெற்றவர்கள் இருக்கிறார்கள் மாதத்துக்கு ஒரு நாள் இருக்கிறார். ஆனால் அவர்கள் தினந்தோறும் சந்தித்தார்கள். எடுங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை எடுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் எடுங்கள், 2ஆம் அதிகாரத்தை எடுங்கள். 2ஆம் அதிகாரத்திலே 46 பாருங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. அப்போ இந்த வசனத்தின் பொருள் என்ன? அனுதினமும் கூடினார்கள். சரி, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க, 6ஆம் அதிகாரம் 1 எடுங்க. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில், அன்றாடக விசாரணை என்றால் பொருள் என்ன? தினந்தோறும் அவர்களை கேர் பண்ணாங்க, தினந்தோறும் விசாரித்தார்கள். அதே சமயத்திலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 பாருங்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுவர்களை அனுதினமும் சபையிலே என்ன செய்தார்? அப்ப என்ன அர்த்தம்? தினந்தோறும் ஆத்தும ஆதாயம் செய்தார்கள். அதாவது பொருள். அது மாத்திரமல்ல, அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 17 எடுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுக்கலாம். 17, 11 பாருங்கள். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று என்ன செய்தார்கள்? தினந்தோறும், இல்லையா? அமாவாசைக்கு ஒரு முறை பைபிளை திறக்கல,
தினந்தோறும் அவர்கள் வார்த்தையை சிந்தித்தார்கள். அதே சமயத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நினைக்கிறேன் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுங்கள். 16 அங்கே வேதவசனம் 5 பாருங்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள். அப்ப சபை உண்மையான சபைனா ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி தேவை. இவ்வளவு காரியம், இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை என்ன? ஆத்தும ஆதாயம். அநேகர் எண்ணுகிறார்கள் ஆத்தும ஆதாயம் என்பது போதகர் பண்ண வேண்டிய பணி, உதவி போதகர் பண்ண வேண்டிய பணி, நற்செய்தியாளர் பண்ண வேண்டிய ஒரு பணி, பைபிள் உமன் பண்ண வேண்டிய பணி. அப்படி பைபிள் ஆதாரமே கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்றால் நமக்கு ஐயோ. ஆகவேதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆத்தும ஆதாயத்தை குறித்து பேச வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு 100 நாள் பேசலாம். அவ்வளவு செய்தி அதுல உண்டு. ஆனால் நேரம் உள்ளாது. ஆகவே ஒரு சில குறிப்புகளை சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். என்றால் உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் கூட சிலவற்றை ஞாபகப்படுத்த ஆவியானவர் என்னை பயன்படுத்துவாராக. முதலாவது அதாவது சோல் வினிங், அதாவது ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய தடை என்ன? தடை என்ன? தடைகள் உண்டு. சில ரொம்ப நாள் ஊழியம் செய்யறோம், ஆனா ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ண இல்ல. சிலர் ரொம்ப நாள் சபை நடத்துறாங்க, ஆத்மாக்கள் வரவே இல்ல. இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில ஆத்மீக அல்லது ஆத்ம ஆதாயம் செய்யாமல் இருப்பதற்கு சில தடைகள் உண்டு. முதல் தடை என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயம் செய்யவில்லை என்றால் அதனுடைய முதல் வெளிப்பாடு என்ன? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று பொருள். எங்கே தேவனுடைய வார்த்தைக்கு நானும் நீங்கள் கீழ்ப்படிய மறுக்கிறோமோ அப்போது இந்த ஆத்தும ஆதாயம் செய்கிற வாஞ்சை குறைந்து போகும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன? காட்ஸ் கமிஷன், ஆண்டவருடைய கட்டளை என்ன? உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இது மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 19 20 வரை வருகிறது. மார்க் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 15 வருகிறது. அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நற்செய்தியை சொல்வதற்கு கட்டளை கொடுத்தார். இந்த கட்டளையை நாம் மேற்கொண்டால் நம்மால் ஆத்தும ஆதாயம் செய்யாமல் வீட்டிலே உட்கார முடியாது, உட்காரவே முடியாது. எங்க தெருல அநேகர்கள் உண்டு. அவங்க கேட்பாங்க, பிரதர் நாங்கெல்லாம் சாயங்காலம் காலையில வேலைக்கு போறோம், சாயங்காலம் வந்துடுறோம், ஆனா நீங்க மாத்திரம் சாயங்காலம் போயிட்டு காலையில என்ன செய்றீங்க? வாரீங்க, 47 வருஷம் செய்றீங்க, உங்களுக்கு சோர்வு வரலையா? இந்த வேலையில உங்களுக்கு கசப்பு வரலையா? வெறுப்பு வரலையா? நான் சொன்னேன் இல்ல. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக நாங்கள் செய்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? வேறு எந்த காரணம் கிடையாது. ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், நற்செய்தியை சொல்லுங்கள். ஆகவே கீழ்ப்படிந்தால் ஆத்தும ஆதாயம் செய்வோம். கீழ்ப்படியாமை நமக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்திலே குடிகொண்டால் நம்மாலே ஆத்தும ஆதாய பணியிலே என்ன இருக்காது? ஆர்வம் இருக்காது. 3 விதமான கீழ்ப்படிதல் உண்டு. ஒன்று, ஆண்டவர் எதை சொன்னாலும் 100% கீழ்ப்படுகிறது. இன்னொன்னு என்ன? ஆண்டவர் எதை சொன்னாலும் 100% கீழ்ப்படியாமை. இது ஒரு விதமான கீழ்ப்படுதல் தான். இன்னொரு கீழ்ப்படுதல் என்ன தெரியுமா? கொஞ்சம் கீழ்ப்படிவாங்க, கொஞ்சம் கீழ்ப்படிவாங்க. உங்க பைபிளை நான் எடுத்து வாங்கி வாசித்தால் அநேக இடம் கோடு போட்டிருப்பீங்க இல்லையா? கோடு போட்டதெல்லாம் மேக்சிமம் வாக்குத்தத்தம் தான் இருக்கும். எச்சரிப்பை யாருமே கோடு போடுகிறது இல்ல. ஐயோ விட்டுருவோம், ஏன்னா அது நமக்குரியது இல்லை, இஸ்ரவேலுக்குரியது. வாக்குத்தத்தம் மாத்திரம் யாருக்குரியது. ஆகவே அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்றுதான் கீழ்ப்படுகிறோம்.
ஆண்டவரின் அந்த பெரிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் ஆத்தும ஆதாயம் செய்கிற ஆர்வம் இருக்கும். கீழ்ப்படியாம இருந்தால் ஆத்தும ஆதாயம் செய்கிற ஆர்வம் குறைந்து போகும். இரண்டாவது இன்னொரு தடை என்ன? lack of love for Jesus. ஆண்டவர் மேல் உள்ள அன்பு உண்மையாகவே குறையுமானால் என்ன ஆகும்? அவரை அறிவிக்கிறதும் குறைஞ்சு போகும். யோவான் எடுங்க, 14ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். அங்கே 23 நான் வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரயத்தனமாக, ஒருவன் என்னிலே அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை என்ன செய்வான்? கைக்கொள்வான். அங்கே அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்களும் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அங்கே 24 வாருங்கள். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை என்ன செய்ய மாட்டான். அப்படியானால் ஆண்டவர் மேல் உள்ள அன்பு குறையும் பொழுது அவரை பற்றி சொல்லுகிறதும் என்ன செய்யும்? குறை. இல்லையா? நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம், மருந்து கொடுக்கிறார், சோமாயிரும். உடனே வர்றவங்க போறவங்க எல்லாருக்கும் இலவசமா அவரை குறித்து விளம்பரம் பண்றோம். ஒரு வழக்கறிஞரிடத்துல போறோம், அவர் நமக்காக வழக்கு தொடுத்து ஜெயிக்க வைத்து விடுகிறார் நம்முடைய வழக்கை. வருகிறவர் போகிறவர் எல்லாரிடத்திலும் அவரை பற்றி சொல்லுகிறோம். அப்படியானால் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், உங்களை ரட்சித்தார், என்னை மீட்டுக் கொண்டார், உங்களை மீட்டுக் கொண்டார், என்னை ஆசீர்வதித்தார், உங்களை ஆசீர்வதித்தார். இத வர்றவங்க போறவங்க கேட்டெல்லாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். எங்கே அன்பு இருக்கிறதோ அந்த அன்புள்ள மனுஷனை குறித்து எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வ. அப்படியானால் இன்னைக்கு ஆத்தும ஆதாயம் குறைவதற்கு முதல் காரணம் என்ன? டிஸ்ஒபீடியன்ஸ். இரண்டாவது lack of love for Jesus. மூணாவது என்ன தெரியுமா? ஆண்டவரை நாம் முழுமையாய் பின்பற்றாமல் இருந்தால் உண்மையாகவே ஆத்தும ஆதாயம் செய்வது குறைந்து போய்விடும். எடுங்க, மத்தேயு நற்செய்தி நூல் எடுத்துக் கொள்ளலாம். மத்தேயு நற்செய்தி நூல் எடுங்கள், 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 19 பாருங்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். யார் ஆண்டவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனிதர்களை பிடிக்கலாக்குவார். சின்ன வயசுல நம்ம எல்லாம் சொல்லுவோம், அப்பா அம்மா சொல்லுவாங்க, வீட்டுல போய் ஒழுங்காயிரு, இல்லைன்னா பிள்ளை பிடிக்கிறவன் பிடிச்சிட்டு போயிடுவான். ஆனா நமக்கு ஆண்டவர் வச்ச பேரை தருமா? பிள்ளை பிடிக்கிறவன் இல்ல, ஆளை பிடிக்கிறவன். இல்லையா? ஆளை பிடிக்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்றி நான் உன்னை மனிதர்களை பின்பற்றும். மத்தேயு 4:19. அப்போ வேதவசனம் சொல்கிறது 100% ராஜாதி ராஜாவாகி அவரை நாம் கீழ்ப்படிந்து பின்பற்றும் பொழுது என்ன வரும்? அவர் என்னையும் உங்களையும் மனிதர்களை பிடிக்கிற ஆத்தும ஆதாயமா மாற்றுவார். மூணாவது குறிப்பை சரி. நான்காவது என்ன தெரியுமா? ஆண்டவருக்குள்ளே உண்மையாக நாம் நிலைத்திருக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆத்தும ஆதாயம் செய்வது குறைந்து போகும். எடுங்க, வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம். நான் மெய்யான திராட்சை செடி, 15ஆம் அதிகாரம் 4 பாருங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். 15ஆம் அதிகாரம் 7 பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளிலும் என்ன செய்யுங்கள்? நிலைத்திருங்கள். 15ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். என்னுடைய அன்பிலே என்ன செய்யுங்கள்? அப்ப ஆண்டவர் உடைய வார்த்தை, நான் இன்றைக்கு அதிகாலையில் உட்கார்ந்து செய்தி ஆயத்தம் பண்ணும் பொழுது நான் புரிந்து கொண்டது என்ன? என் வாழ்க்கையிலே, நம் வாழ்க்கையிலே ஆத்தும ஆதாயத்தை ஒரு காலத்தில் உற்சாகமாய் செய்தோம். இன்றைக்கு அந்த ஆத்தும ஆதாயம் என்ன செய்தது? குறைந்து, வலு குறைந்து, ஆர்வம் குறைந்து போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில அசட்டை,
நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு அழுத்தங்கள், அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு இச்சைகள், அநேக சமயங்களிலே பல்வேறு காரியங்கள் நம்மை ஈர்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உலகமும் நம்மை இழுக்கிறது. ஆகவே இன்னைக்கு ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய தடைகள் என்ன? டிஸ்ஒபீடியன்ஸ். இரண்டாவது என்ன? லேக் ஆஃப் லவ். மூன்றாவது என்ன? நாட் ஃபாலோயிங் கிரைஸ்ட். கிறிஸ்துவை முழுமையாய் பின்பற்றாதனாலே. நான்கு அடுத்த குறிப்பு என்ன? கிறிஸ்துவில், கிறிஸ்துவின் வார்த்தையிலே, கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்து. இந்த நாளையும் ஒரே வார்த்தையில சொல்லலாம். என்ன தெரியுமா? ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு கொஞ்சம் குன்றி போனால் எதுவும் குன்றி போகும். ஆத்ம ஆதாயம். இன்றைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, குன்றி போன எங்கள் ஆத்ம ஆதாய வாஞ்சையை கொழுந்து விட்டு எரிய செய்யும். ஹல்லேலூயா. முதல் குறிப்பை சொன்னேன். இரண்டாவதாக, நம்ம நாட்டில் அரசாங்கம் இருக்கா இல்லையா? இருக்கு. அரசாங்கம் அடிக்கடி அரசாங்க ஆணையிடும். அதை என்ன செய்வோம்? கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ இல்லையா? அதே போல ஆத்தும ஆதாயத்திற்கு 5 ஜி இருக்கு. 5 ஜி இருக்கு. பைபிள் எடுங்க. 126 சங்கீதம். 126 சங்கீதம். இந்த 126 சங்கீதத்தை, அது ஒரு அருமையான சங்கீதம். ஆனால் நான் இன்றைக்கு அதை இன்னொரு கண்ணோட்டத்திலே பார்க்கிறேன். என்ன கண்ணோட்டம் என்றால் சோல் வின்னிங் சாம் என்று சொல்கிறேன். ஆத்ம ஆதாயத்தை பிரதிபலிக்கிற என்ன தெரியுமா ஒரு சங்கீதம். அங்கு 6வது வாக்கியம் சொல்கிறது, 5 சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு என்ன செய்வார்கள். அப்போ உலகத்துல விவசாயம் செய்கிறவன் விவசாயம் செய்வதற்கு முன்பாக நிலத்தை உழுகிறான், பிறகு விதையை என்ன செய்கிறான்? விதைக்கிறான். அதே போலத்தான் நம்முடைய ஊழியத்திலும் அப்படித்தான். ஆண்டவர் உழுது வைத்திருக்கிற அந்த ஆத்துமாக்கள் மேலே நாம் வசனத்தை விதைக்கிறோம். ஆகவே இந்த 126 சங்கீதத்திலே இன்றைக்கு காலையிலே நான் கற்றுக்கொண்ட ஒரு 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 5 அல்ல 7 காரியம் என்று எண்ணுகிறேன். 5 அல்ல 7 காரியம். முதல் காரியம் என்ன? சங்கீதம் 126 எடுங்க. 126 அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருவான். அதுல ஒரு வார்த்தை வருகிறது, போகிறான். அப்ப இந்த சோல் வின்னிங்கில் உள்ள முதல் ஜி என்ன தெரியுமா? கோயிங். வீட்டிலே உட்கார்ந்து இருந்தா ஆத்ம ஆதாயம் பண்ணவே முடியாது. இப்போ கொரோனா காலத்துல ஜூம் மீட்டிங் இருந்துச்சு. இப்ப கொரோனா முடிஞ்சாலும் எல்லாரும் எதைத்தான் விரும்புறாங்க? ஜூம் மீட்டிங். போகிற போக்கு பார்த்தா ஜூம்லே பரலோகம் போயிருவாங்களோன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமை வந்துச்சு. ஆனா இங்க பாருங்க 126 வருகிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அப்போ ஒருவேளை விவசாயி விதையை என்ன செய்கிறான் என்றால் அவன் விதைக்கும் போது அழுது கொண்டே போகிறான். ஆகவே ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஜி என்ன தெரியுமா? கோயிங். போணும். கைய கட்டிட்டு காலையில 9 மணி வரை படுக்கையில படுத்து இழுத்து பூட்டி கொண்டு தூங்கினா ஆத்ம ஆதாயம் பண்ண முடியாது. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. சில குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் தூங்கலாம். சில வரம் பெற்றவங்க 8, 10 தூங்குவாங்க. ஆனா நாளா ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு 4 மணி நேரம் தான் தூங்குவேன். மற்ற தூக்கமெல்லாம் எப்படி சமாளிக்கணும்? பஸ் ட்ரெயின்ல ஏறின உடனே தூங்கிடுவேன், விமானத்துல ஏறின உடனே தூங்கிடுவேன். இந்த நேரத்துல அதை சமாளிச்சிருவேன். ஆனா
ஒரு நாள் உட்கார்ந்தா 4 மணி நேரம் தூங்கும். ஏனென்றால் வாசிக்க, ஜெபிக்க, ஆயத்தம் பண்ணவே நேரம் அதிகம் போயிடும். அதனால முதல் ஜி என்ன தெரியுமா? கோயிங். கோயிங். ஒருவர் புக்கில் எழுதுறார், ஒரு சிந்தனையை நீ விதைத்தால் அது ஒரு செயலை விளைவிக்கும். ஒரு செயலை விதைத்தால் ஒரு ஹேபிட், ஒரு பழக்கத்தை உருவாக்கும். ஒரு ஹேபிட்டை நீ விதைத்தால் ஒரு கேரக்டரை உருவாக்கும். ஆனா ஒரு கேரக்டரை நீ விதைத்தால் ஒரு வாழ்வே வரும். இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கும். அதாவது நம்ம வாழ்க்கையில தாட்டை விதைத்தால் டீடு வரும். ஆனா டீடை விதைத்தால் ஹேபிட் வரும். ஹேபிட்டை விதைத்தால் கேரக்டர் வரும். கேரக்டரை விதைத்தால் என்ன வரும்? லைஃப் வரும். அப்போ நம்ம வாழ்க்கையில ஆத்தும ஆதாயம் என்பது நாம் ஒரு ஹேபிட்டா வைக்கணும். ஹேபிட் இல்லையா? எங்க திருநெல்வேலியில சில சபை பாரம்பரியத்துல வருஷத்துக்கு ஒரு நாள் சுவிசேஷ ஊழியம் செய்வாங்க. நாங்களும் போவோம். அந்த சுவிசேஷ வாரம் பாங்க, அது வருஷத்துக்கு ஒரு நாள். ஆனா அந்த சுவிசேஷத்தை காட்டிலோ அன்னைக்கு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு போடுற சாப்பாடு தான் என்னது முக்கியமா இருக்கும். உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ், உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஈஸ்டர், உண்மையான நற்செய்தியாளர் கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொரு நாளும் நற்செய்தி கூட்டம். அல்லேலூயா. அப்போ 126ஆம் சங்கீதத்துல நான் படிக்கிற முதல் கவர்மெண்ட் ஆர்டர் என்ன தெரியுமா? ஜி கோயிங். போகணும், போக வேண்டும். அனுபவம் இதை ஒரு ஹேபிட்டை போல உருவாக்கணும். நான் என்னை பெருமைப்படுத்த சொல்லல, தாழ்மையா சொல்றேன், உங்களுக்கு அனுபவத்துக்காக சொல்றேன். நான் இவ்வளவு வேலைப்படுவிலும் அதிகமாக பைபிள் வாசிப்பேன். வீடு சந்திக்கிற பழக்கம் எனக்கு ஆரம்பத்திலிருந்து கிடையாது. ஆனா யாராவது என்னை அழைத்தால் போவேன், இல்லாவிட்டால் போற பழக்கம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல ஒரு வாரத்துக்கு குறைந்தது 7 புக்கு வாசிப்பேன். 7 புக்குன்னா கதை புத்தகம் இல்ல, ஆவிக்குரிய புத்தகங்கள் வாசிப்பேன். ஏன் தெரியுமா? 7 புக்குகளை வாசிக்க. ஏனென்றால் நான் வாசித்த 30 வருஷத்துக்கு முன்னால வாசித்த புத்தகம் தான் இப்ப சொல்றேன். இப்ப உள்ளதை எங்க சொல்ல போறேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் வாசிக்கும் போதே குறிப்பெடுப்பேன். எந்த பிரசங்கியார் பண்ணினாலும் நான் அதை குறிப்பெடுக்கிற பழக்கம் உண்டு. ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய கிருபையிலே நான் சொல்லுகிறேன், கோயிங் என்பது ஒரு ஹேபிட். அப்ப வாழ்க்கையில சில ஹேபிட்டை நம்ம உருவாக்கத்தான் செய்யணும். நம்ம நற்செய்தி பழிய மூடி அடிக்கடி சொல்வார், ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு நற்செய்தி சொல்லாம அவர் தூங்கினது கிடையாது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஒரு நாளைக்கு நான் சிகாகோவுக்கு போயிருந்தேன். அப்ப சிகாகோல போய் அவருடைய சர்ச்சை பார்க்க என் நண்பரை அழைத்து கொண்டு போறேன். காலிம்பளை அடித்த உடனே ஒரு வெள்ளக்கார அம்மா தாங்க, ஐயா எங்கிருந்து வர? இந்தியாவில் எதுக்கு வந்தீங்க? இந்த சர்ச்சை பார்க்க வர. அந்த சர்ச்சை பார்த்தா 4000 பேர் இருக்கிற ஒரு பெரிய சர்ச். அந்த சர்ச்சை சுத்தி காமிச்ச பிறகு அந்த மூடி பைபிள் காலேஜுக்கு எனக்கு அழைத்து போனார்கள். உலகத்திலே ஒரு சிறந்த பைபிள் காலேஜ் அது. அதுல படிக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மூடியினுடைய சர்ச்சை காண்பித்தவர்கள் என்று சொன்னாங்க, இதில் உள்ள நாற்காலி எல்லாம் அப்படியே இருக்கு, மூடி பண்ண நாற்காலி தான். 2 மாற்றி இருக்கிறோம். என்ன தெரியுமா? விளக்க மாற்றி இருக்கிறோம், ஆடியோ மாற்றி இருக்கிறோம், மற்ற எல்லாம் அப்படி. யோசிச்சு பார்த்தா அந்த காலத்துல இவ்வளவு பெரிய தரிசனத்தோடு ஒரு சர்ச்சை கட்டியிருக்கார் என்றால் அவருடைய எய்ம் என்ன? ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு மனிதனுக்கு என்ன செய்வார்? நற்செய்தி. இன்னைக்கு நம்ம பழக்கம் என்ன தெரியுமா? நற்செய்தியை கிறிஸ்தவங்களுக்குள்ளே பண்ணிட்டு இருக்கோம். கிறிஸ்தவங்களுக்குள்ளே பண்ணிட்டு இருக்கோம். அதை பண்ற தப்பு நான் சொல்லல. ஆனா அதுக்கு வெளியே போய் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே அருமையானவர்களே, ரூத்த பாருங்க, அவ ஒரு மோவாபிய பெண். ஆனா பெத்லெஹேமுக்கு வந்த உடனே அவள் மூடி படுக்கல. தன்னுடைய மாமியார் இடத்துல அனுமதி வாங்கி கொண்டு அவள் வயல்ல போய் பொறுக்க போகிறேன் என்றாள். அப்ப சோல் வின்னிங் என்பது உண்மையாகவே ஆத்மாக்களை பொறுக்கிற பணி.
இந்த பொறுக்கிற பணிய உண்மையா செய்தா, போவாஸ் சொல்றான், நீ வேற எந்த வயலுக்கு போகாத, அறுவடை கால வரையில் இதிலே இரு என்று சொல்கிறார். அப்படி அவள் கீழ்ப்படிந்து சென்றதின் விளைவு என்ன தெரியுமா? அதே வயலுக்கு சொந்தக்காரியா மாறி. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீ பொறுக்க ஆரம்பித்தால் ஒரு காலத்திலே அறுவடைக்கே நீ அதிகாரியாய் மாற்றுவா. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பலருக்கு அந்த எண்ணம் கிடையாது. நான் பொறுக்க மாட்டேன், டைரக்டா எங்கதான் வருவேன். அது உலகத்துல நடக்கலாம், ஆண்டவர் நடக்காது, நடக்கவே நடக்க. ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே குறுக்கு வழிய அவர் ஆதரவு கொடுக்கிறவர் அல்ல. ஆகவேதான் முதல் ஜி என்ன? கோயிங். இரண்டாவது 126ஆம் சங்கீதம் 6 எடுங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் சிரித்துக் கொண்டே போகிறான், அழுது கொண்டு. அப்படியானால் ஆத்ம ஆதாயத்துல இரண்டாவது ஜி என்னவோ? குரோனி. அதாவது அப்படியே விம்மி அழுறது இல்லையா? விம்மி அழுகிறது. உண்மையை ஆத்ம ஆதாயம் செஞ்ச மனுஷங்கிட்ட கேளுங்க, ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருகிறது ஒரு கற்ப வேதனை. கற்ப வேதனை தெரியுமா? கற்ப. அந்த பிள்ளை, அந்த அடியார் ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது அவர்களை வழி நடத்தினவர்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். சவுல் ராஜா விழுந்து போனான், ஆனால் சாமுவேலோ தன் மூத்த குமாரனுக்கு அழுவது போல அழுது கொண்டிருந்தான். அப்படியா அருமையான உள்ளே. இரண்டாவது, முதலாவது கோயிங், இரண்டாவது அழுகிற groaning இல்லையா? கற்ப வேதனை படுகிற ஒரு நிலைமை. இன்னைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை இல்லாதவருடைய முடிவு நற்செய்தியை கேட்காமல் மடிவார்களானால் நரக பாதாளத்துக்குள்ளே தான் செல்வார்கள். அப்படிவானால் அந்த ஜனங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணும்? அழுக வேணும். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படல? நம்ம இனத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படல? நம்ம மொழி பேசுகிறவர்களை எத்தனை பேர் ரட்சிக்கப்படல? நம்முடைய தேசத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படல? நம்முடைய தெருக்களிலே எத்தனை பேர் மீட்கப்படல? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மீட்கப்படும். மீட்புக்காக அழுது என்ன செய்யணும்? அழுது செபிக்கணும். முதலாவது சொன்னேன், அது போவது. இரண்டாவது அழுவது. மூன்றாவது ஜி என்ன தெரியுமா? கிவிங். என்ன கிவிங் தெரியுமா? அவன் அள்ளி தூவும் விதை. அவன் ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் எதை விதைப்பானாம்? விதையை விதைக்க. அப்ப நம்ம வாழ்க்கையில எதை விதைக்கணும் தெரியுமா? நம்ம ஆண்டவருடைய வசனத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். ஆண்டவருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்ப வராது. சில மேல் நாடுகள் எல்லாம் நல்ல வசனங்களை நல்ல கண்ணாடி பாட்டில், ரப்பர் பாட்டில் நல்லா அடைத்து கார்க்க வச்சு மூடி கடல்ல போடுவான். இது எங்கேயாவது ஒதுங்கும். எங்கேயாவது அதை எடுக்கிறவங்க எடுத்து மனம் திரும்பினர்கள் எத்தனையோ பேர். அப்ப வசனம் ஒரு நாளும். அப்ப நம்ம எதை கொடுக்கிறோம்? முதலாவது கோயிங், இரண்டாவது groaning, மூணாவது கிவிங். என்ன தெரியுமா? வேத வசனம். வேத வசனத்தை மாத்திரமல்ல, டைம், நம்மளுடைய காலத்தை கொடுக்கணும். ஆத்தும ஆதாயம் செய்யணும்னா நம்ம நேரத்தை ஒதுக்கணும். நம்ம தாளந்தை என்ன செய்யணும்? அங்க கொடுக்கணும். தாழ்வு. சாம் கமலேசன் ஒரு அண்ணன் கிறிஸ்தவ உலகத்துல இருந்தாங்க, இறந்து போனாங்க. FMBல முக்கியமான ஒரு ஐயா. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஒரு வெட்டினரி டாக்டர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பிறகு அவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் எவ்வளவோ கிரியை செய்தார். ஒரு நாள் பிரசவ வாக்கத்தில் அவர் நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், மகனே இந்த கூட்டத்தில் எனக்காக பேசினார். அவர் சொன்னார், ஆண்டவரே நான் ஒரு டாக்டர், நான் எப்படி இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தில் பேச முடியும்? 8 திசை என்ன 10 திசையில மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க, இவங்களை திசை திருப்ப முடியாது. அவர் சொன்னார், பேசினார் ஆண்டவர். இவர் முடியாதுனார். ஆண்டவர் பேசினாரா? உடனே ஆண்டவர் எப்படி பேசுவது? ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு ஒரு குரல் கொடுத்திருக்கிறேன், உன் குரல்ல ஒரு பாட்டு பாடுனாரா. அவருடைய குரல் கொஞ்சம் வித்தியாசமான குரல்.
சத்தத்தை உயர்த்தி பாடினாராம். பாடும்போது அவர் கண்ணை மூடிட்டு பாடி இருக்கார். பாட்டு முடிஞ்ச உடனே அவரை சுற்றிலும் ஒரு பெருங்கூட்டமா. ஆனா அவருக்கு என்ன சொல்லுவன்னு தெரியாது. ஆனா தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னாராம். வசனத்தை சொல்லி முடிச்ச உடனே ஒரே ஓட்டமா ஓட பார்த்தாராம். அப்பதான் ஓடிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து கையை பிடிச்சாராம். பிடிச்சோன்னா எனக்கு ஏசுவாமி சொல்லி அப்படி அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்போ நேரத்தையும் கொடுக்கணும், தாளந்து உங்களுக்கு என்ன தாளந்து இருக்கிறதோ அதை கொடுங்கள். அது மாத்திரமா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லை என்றால் துண்டு பிரதியை கொடுங்க. அதுவும் இல்லை என்றால் உங்க சாட்சியை சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய சாட்சியை உங்கள் வாழ்க்கையில அவர் செய்த மகத்துவத்தை, விடுதலையை சொல்லுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப 3 ஜி சொன்னேன். முதலாவது என்ன? போகணும். ரெண்டாவது அழணும். மூணாவது என்ன செய்யணும்? கொடுக்கணும். நாலாவது என்ன தெரியுமா? ஒரு கேரண்டி. ஆண்டவருடைய ஆத்தும ஆதாய ஊழியம் செய்தால் ஒரு கேரண்டி உண்டு. இன்னைக்கு நம்ம பேங்க்ல போட்ட பணத்துக்கே கேரண்டி கிடையாது. நம்ம குடும்ப வாழ்க்கையை குறித்து நமக்கு கேரண்டி கிடையாது. நாம் ஊருக்கு போவோம் கேரண்டி கிடையாது. ஆனா பைபிள்ல ஒரு கேரண்டி இருக்கு. எடுங்க 126ஆம் சங்கீதம் 6 பாருங்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு என்ன வருவான். இதாயா கேரண்டி? அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஊழியம் ஆத்தும ஆதாயம் செய்தால் நாம் கம்பீரத்தோடு வருவோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கேரண்டி. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை மனிதர்களை பிடிக்கலாக்குவேன். மனிதர்களை பிடிக்கலாக்கு, அவன் மனிதர்களை பிடிக்க ஆக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் மனிதர்களை நமக்கு தராமல் இருப்பாரா? கட்டாயம் தருவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அடுத்தது அந்த கேரண்டியை அவர் கொடுக்கிறார். அடுத்த குறிப்பு என்ன தெரியுமா? அதாவது கிளாடனிங் என்று சொல்வார்கள், மகிழ்ச்சி. என்ன சொல்லுகிறார்? மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அங்கே பாருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் கம்பீரத்தோடு என்ன செய்வார்கள்? திரும்பி வருவார்கள். 5வது வாக்கியம் சொல்லுகிறது, அவர்கள் கம்பீரத்தோடு என்ன செய்வார்கள்? அறுப்பார்கள். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? கம்பீரம். ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறார். இன்றைக்கு நாம் அழுவோமானால் பின்னாலே நாம் மகிழ்ச்சி வரும். நான் ஊழியத்தை ஆரம்பிச்ச உடனே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மத்தியில, செங்கல்பட்டு பகுதியிலே போய் ஊழியம் செய்ய போயிட்டேன். வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ ஒரு நம்பிக்கை என்ன, வீட்டில் இருந்தா ஊழியம் செய்ய முடியாது என்பதனால எல்லாருக்கும் 2 கையை தூக்கி விடைபெற்று கொண்டு தோத்திரம் போட்டு போயிட்டேன். எங்க அம்மாவுக்கு கடிதம் போடுவேன். எங்க அம்மாட்டது கடிதம் வராது, கோபம் கிடையாது. என் கடிதத்துல ஃப்ரம் அட்ரஸ் இருக்காது. ஏன்னா நான் எங்க போறேனே தெரியாது. செங்கல்பட்டு பக்கத்துல பாலாஜாபாத் என்கிற ஒரு இடத்துல போய் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனேன். அங்க அவங்க எனக்கு தங்கு இடம் கொடுத்த இடம் அந்த சர்ச்சினுடைய அந்த முன் இடம் தான், மண்டபம். ஆனா என் சூட்கேஸுக்கு அங்க சர்ச்சில் இடம் கொடுத்துச்சு. அதுக்கு ராஜ மரியாதை. ஆனா எனக்கு மரியாதை இல்லை, வெளியே கிடந்தேன். திடீரென்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன், மகனே எழுந்து வீட்டுக்கு போ. நீ போவாயானால் உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் நான் ரட்சிப்பேன், அத்தனை பேரையும் ஊழியக்காரன் ஆக்குவேன், அத்தனை பேருடைய திருமணத்தை நீ முடித்து வைப்பாய், பிறகு நான் ஒரு இடத்துக்கு உன்னை போ என்று சொல்வேன், போவாயா? நான் முழங்கால் போட்டு அழுது, ஆண்டவரே வட இந்தியாவில் பீகாருக்கு போக சொல்ல போறேன், அஸ்ஸாமுக்கு போக சொல்றேன் போறேன், வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனி வீட்டுக்கு போனா மரியாதை கிடையாது. ஆனால இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயா, தயவுசெய்து இந்த பிளானை மாத்தும் ஐயா. அதுக்கு நான் ஆதாரமா லோத்த சொன்னேன். லோத்த மலைக்கு போக சொன்னாரு, கிராமத்தை ஆனா கொஞ்சம் மாத்தலாமே. ஆண்டவர் சொன்னார் போனார். உடனே சூட்கேஸ் எடுத்துட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போன அம்மா தம்பிமார் 3 தம்பிமார்
ஒரு தங்கச்சி எல்லாரும் கட்டி பிடிச்சு ஓடு அழுதாங்க. அழுத உடனே 3 நாள் ராஜ சாப்பாடு. 4வது நாள் ஒரு தம்பி கேட்டான், என்ன அங்க செங்கல்பட்டு போகலையான்னு. போக மாட்டேன்னு. உடனே அவர் சொன்னார், பேக் ஸ்லைடர்னார். அன்னையிலிருந்து எனக்கு உபத்திரம் ஆரம்பிச்சு. ஆனா சசியம் அழுது இருக்கிறேன், ஆண்டவரை ஏயா குடும்பத்துக்கு கொண்டு வந்தேன். நான் குடும்பத்துக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? எரிமலை. எரிமலை எப்ப வெடிக்குன்னு தெரியாது. வெடிக்கும் போதுதான் வடை பாயாசம் வரும். வடை பாயாசம் சாப்பிடும் போதுதான் வெடியும் வரும். ஆனால இதுதான் என்ன பக்குவப்படுத்திச்சு. அழுது 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 ஜெயிச்சேன். முதல்ல ஒரு தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், 2வது தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், 3வது தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், 4வது தம்பி ஆண்டவரை 4வது தங்கச்சி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். ஆண்டவருடைய கிருபையினால 3 தம்பிமார் முழு நேர ஊழியத்துக்கு வந்தாங்க. ஆண்டவருடைய பிறகு என் தாயார் ஒரு ஆசிரியர், அதையும் ராஜினாமா செய்துவிட்டு அவங்க ஊழியத்துக்கு வந்தாங்க. ஆண்டவருடைய கிருபையினால அத்தனை தம்பிமார் தங்கச்சிமாருடைய கல்யாணத்தை நடத்த, அவருடைய பிள்ளைகளை பார்க்க, அவருடைய பிள்ளைகளையும் வளர்க்க எனக்கு பாக்கியம் கொடுத்தார். ஏன் சொல்றது தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல நான் அன்றைக்கு அழுது, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என் குடும்பத்துல மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் மடிந்தாலும் என் குடும்பத்துல ஊழியம் செய்ய ஆள் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் அங்கே ஒரு GHனே கிளாடனிங், அதாவது மகிழ்ச்சி. அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அங்கே ஒரு வருகிறது, என்ன தெரியுமா? அங்கே 126ஆம் சங்கீதத்தை எடுங்கள். அங்கே 6வது வாக்கியம் சொல்கிறது, அறுத்த அரிகள். அப்ப என்ன தெரியுமா? குரூப் ஆஃப் ஸ்லீவ்ஸ். அதாவது ஒரு விதைய விதைச்சா ஒரே ஒரு விதை முளைச்சி ஒரு செடி வரும். அந்த செடியில ஒரு இது வராது, ஏராளமான அரிகள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு நீங்க விதைங்க, நாளைக்கு பெரிய காரியம் செய்வார். உக்கரங்கோட்டைன்னு ஒரு இடத்துல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அதுல ஸ்கூல்ல போய் அவங்கள மாணவர்களுக்கு 77வது வருஷத்துல போய் ஒரு கூட்டம், ஒரு ரிட்ரீட்டுக்கு நான் பேச போயிருந்தேன். அந்த ரிட்ரீட்ல பேசி முடிச்சு ஆல்டர் கால் கொடுக்கும் பொழுது அநேக தம்பிமார அழுது ஒப்பு கொடுத்தாங்க. நான் மறந்துட்டேன். ரொம்ப வருஷமாச்சு. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு ஐயா என் வீட்டை தேடி வந்தார். வந்து கதவை தட்டினார். என்னையா விஷயம் கேட்டேன். ஐயா என்னை தெரியுதான்னாரு. தெரியலையான்னு. அப்ப அவர் சொன்னார், ஐயா இந்த வருஷத்துல உக்கரங்கோட்டை ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நீங்க பிரசவம் பண்ணீங்க, அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அப்ப எனக்கு 8வது வகுப்பு படிச்சேன், ஒப்பு கொடுத்தேன். தம்பி இப்ப என்ன செய்யறேன்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 3ஆறு பகுதியில 7-8 சபைகளை உருவாக்குகிற ஒரு பெரிய பாஸ்டரா இருக்க. ஹல்லேலூயா. இல்லையா? அன்னைக்கு நம்ம ஒரு விதை விதைச்சோம், இன்னைக்கு அவர் எத்தனையோ விதைகளை உருவாக்க இருக்கிற. அந்த சந்தோஷத்துல எனக்கு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, போற இடமெல்லாம் உங்களை என்னை பத்தி சொல்லாதப்பா, ஏசாமியை மாத்திரம் சொல்லிட்டே போறேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? அப்போ குரூப் ஆஃப் ஸ்லீவ்ஸ். அது மாத்திரமல்ல, அடுத்த கடைசி காரியம், 7வது காரியம் என்று நினைக்கிறேன். அங்கே வேதவசனத்தை எடுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16 வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. மத்தேயு 5:16 நினைக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக. அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய நற்கிரியைகள் பிதாவுக்கு என்ன வருது? குளோரிபிகேஷன். 7வது G என்ன? குளோரிபிகேஷன். 1 தெசலோனிக்கர் எடுங்க, 2ஆம் அதிகாரத்தை எடுங்க, 19வது வாக்கியத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19. அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 19 பாருங்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாயிருக்கிறவர்களே. அப்போ நாம் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் நமக்கு யாரா இருக்காங்க?
கிரீடம். கிரீடம் மகிமைக்கு அடையாளம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. அந்த 4ஆம் அதிகாரத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். ஒன்றை பாருங்கள். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் செய்கிற ஆத்தும ஆதாயத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்? குளோரிபிகேஷன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் மாத்திரம் ஊழியம் செய்யலைன்னா இந்த இடத்துல நான் உங்களை பார்க்க முடியுமா? இந்த கனத்தை பெற்றது என்ன தெரியுமா? ஊழியம் தான். ஆகவேதான் சொன்னேன் 7 G சொன்னேன். முதலாவது என்ன? போகுதல், கிவிங். இரண்டாவது என்ன? அழுதல், groaning. மூன்றாவது என்ன? a giving, வசனத்தை விதைத்தல். அடுத்தது என்ன? a guarantee. அதுக்கு அடுத்து என்ன? a gladdening. அடுத்த காரியம் என்ன? குரூப் ஆஃப், அங்கே ஸ்லீவ்ஸ் சொன்னேன். அது கடைசி காரியம் என்ன? அப்போ இன்னைக்கு பிரசங்கத்துல 2 குறிப்பு தான் முடிச்சிருக்கேன். முதல் குறிப்பு என்ன? ஆத்ம ஆதாயம் செய்ய நமக்கு வாழ்க்கையில் உள்ள தடை. இரண்டாவது, ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு தேவன் கொடுத்த 7 ஜீவோ. அந்த 7 ஜீவோ 126ஆம் செகண்ட். அல்லேலூயா. ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு நம்ம வாழ்க்கையில அநேக இடங்கள்ல ட்ரைனிங் எடுக்கலாம். அதை நான் தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன ட்ரைனிங் எடுத்தாலும் நம்ம வாழ்க்கை ஹார்ட் ப்ரிப்பரேஷன், இருதயத்தை என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். இங்க ஆயத்தப்படாம எத்தனை பட்டம் வாங்கினாலும் எத்தனை பயிற்சி எடுத்தாலும் பயம் கிடையாது. ஆனால என்ன வேணும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஹார்ட் ப்ரிப்பரேஷன், அதாவது இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். எடுங்க சங்கீதம் 51ஆம் சங்கீதம். இது ஒரு மனிதனுடைய பாவ மன்னிப்பிலே எழுந்த ஒரு சங்கீதம் இருந்தது உண்மை. ஆனாலும் இந்த 51ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ஆத்தும ஆதாயத்தை குறித்தும் ஒரு சில வசனம் அங்கு இருக்கிறது. எடுங்க பாப்போம். 51ஆம் சங்கீதம் எடுங்க, 13ஐ பாருங்கள். அப்பொழுது பாவிகளுக்கு உமது வழிகளை என்ன செய்வேன்? உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில். சங்கீதக்காரனே பெரிய பாவி, மனம் திரும்பிட்டார். அவர் சொல்றாரு, ஐயா, நான் பாவிகளுக்கு, பாவகருக்கு உமது வழிகளை என்ன செய்வேன்? உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் என்ன செய்வார்கள்? மனம் திரும்புவார்கள், மனம் திரும்புவார்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்மை தகுதிப்படுத்தணும். நீதிமொழி 11ஆம் அதிகாரம், நீதிமொழி 11ஆம் அதிகாரம், நீதிமொழி 11:30 வாசிக்கிறேன். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஸ்பெர்ஜன் என்கிற ஒரு பிரசங்கியின் ராஜா என்பவர் இந்த வசனத்துக்கு விளக்கம் இப்படி எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, ஆத்தும ஆதாயத்துக்கு முத படி என்ன தெரியுமா? லைஃப், நம்ம வாழ்க்கை. இரண்டாவது வழி என்ன தெரியுமா? எஃபர்ட், நம்முடைய முயற்சி. ஆனால் அவர் எழுதுறாரு, நீதிமானுடைய பலன் எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம். அவனுடைய வாழ்க்கை ஒரு ஜீவ விருட்சம் போல இருந்தாலும் அவன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் எப்படிப்பட்டவன்? ஞானவன். அவர் எழுதுகிறார், ஸ்பெர்ஜன் எழுத சொல்கிறார், இந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதும் போது ஆத்தும ஆதாயம் செய்கிறவனுக்கு வாழ்க்கை முதல் படி, இரண்டாவது அவன் செய்கிற எஃபர்ட், முயற்சி இரண்டாவது படி. அப்போ சங்கீதம் 51 எடுத்துடுங்க. முதல் காரியம் என்ன? 7 10 வரை வாசித்தால் அவர் சொல்கிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுங்கின எலும்புகள் கழிவரும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே என்ன செய்யும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்றால்
the purity of heart. நம்ம உள் வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது 11 பாருங்க, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, முதலாவது அது பியூரிட்டி ஆஃப் ஹார்ட், இரண்டாவது என்ன தெரியுமா, பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருடைய ஆவியானவரின் பிரசன்னம் இல்லாமல் நம்மால் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. ஒரு பெரிய பக்தன் எழுதும்போது சொல்றார், ஆத்தும ஆதாயத்துல பாதி வேலை செய்யறது ஆவியானவர் தான், மீதி வேலை செய்யறதா யாரு தான்? நாம். ஏன்னா எல்லாம் அவர் தான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படியானால் ஆண்டவரின் பிரசன்னம் தேவை. ஒரு காலத்திலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்திலே ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பிரசன்னம் மூடும். இப்ப பாடுறோம், கதறுறோம், அழுறோம், என்னெல்லாமோ பண்றோம், பிரசன்னம் இல்ல. எங்க போச்சு? ஆண்டவரும் ஆண்டவருடைய பெற்றோர்களும் எருசலேம் போறாங்க. திரும்ப வரும்போது ஆண்டவர் அங்கே இருந்து விட்டார். ஆண்டவருடைய பெற்றோர்கள் சொல்கிறார்கள், அவர் நம்மோடு வருவார், நம் கூட்டத்தோடு வருவார் என்று எண்ணிக்கொண்டே வருகிறார்கள். தேடினார் இல்லை. அநேருக்கு அப்படிதான், இயேசுவாமி எங்க கூட இருக்கிறார்னு ஒரு தப்பான எண்ணம். எப்பமோ நம்மளை விட்டு போயிருப்பார் இல்லையா? பழைய காய டப்பா போலதான் வேலை செய்யறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையிலே பிரசன்னம் இருக்கிறதா? ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கு. முதலாவது பியூரிட்டி ஆஃப் ஹார்ட், இரண்டாவது பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். மூணாவது பாருங்க, 12 எடுங்க, 51 சங்கீதம் 12 பாருங்கள். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி. இந்த உற்சாகமான ஆவியை நான் எவ்வாறு புரிந்து கொள்கிறேன் என்றால், அது என்ன? the power of Holy Spirit. முதலாவது பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், இரண்டாவது பவர் ஆஃப். ஆவியானவருடைய நிறைவை நான் பெற்ற பிற்பாடுதான் என் வாழ்க்கை மாறியது. நான் வேதத்தை புரிந்து கொள்ளுதல் மாறியது, ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிற விதம் மாறியது, என்னுடைய ஜெபம் மாறியது, என்னுடைய ஊழியத்தினுடைய ஆத்ம ஆதாயம் எல்லாம் மாறியது. அப்படியானால் முதலாவது பியூரிட்டி ஆஃப் ஹார்ட், இருதயம் சுத்த வேண்டும். இரண்டாவது ஆவியானுடைய பிரசன்ன வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேண்டும். இப்படி நடந்தால் என்ன நடக்குமா? ரிசல்ட் என்ன? அதே 51 சங்கீதம் 13 பாருங்கள். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில். இதெல்லாம் இருந்து ஊழியர் செய்தால் கட்டாயம் சோல்வினி. அல்லேலூயா. எல்லாரும் வலகரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப 3 குறிப்பை சொன்னேன். அதாவது ஆத்தும ஆதாயம் செய்வதற்குரிய தடைகள், ஆத்தும ஆதாயம் செய்வதற்குரிய 7 ஜீவோக்கள், ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய பிரிப்பரேஷன், கடைசி குறிப்பை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம் மதியம் நேரம். என்னவென்றால், ஆத்தும ஆதாயம் செய்வதனால் என்ன ரிவார்ட்? இந்த காலம் கடைசி காலம். ஏதாவது கிடைக்கலன்னா யாரும் எதையும் செய்ய மாட்டாங்க. அது விசுவாசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஏதாவது ஆன்மீகத்திலோ சர்வத்திலோ உலக பிராப ஏதாவது ஒரு கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்கு சில ரிவார்டு வைத்திருக்கிறார். கேட்கலாம், பிரதர், ஆத்தும ஆதாயம் செய்கிறதுக்கு ரிவார்டு நித்தியம் தானே, அதை யார் யார் பார்த்தாங்க? நான் சொல்றேன், அங்கேயும் ரிவார்டு உண்டு, இங்கேயும் ரிவார்டு. இங்க என்ன ரிவார்டு தெரியுமா? முதல் ரிவார்டு என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்தோம் என்கிற அந்த மன திருப்தி நமக்கு. அல்லேலூயா. நம்ம சும்மா இருக்கல, ஆத்தும ஆதாயம் செய்த அந்த மன திருப்தி நம்ம வாழ்க்கையில் வரும். அது ஒரு அருமையான ஒரு காரியமாகும். அது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் அங்கே வேதவசனம் யாக்கோபு 5:20 பாருங்கள். தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்பவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை என்ன செய்வார்? அப்ப இந்த ஆத்தும ஆதாயத்துல மனம் திரும்பாத பாவியை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவதும் ஒரு ஆத்தும ஆதாயம்.
ஒரு பேக்ஸ்லைடர் ஆனவனையும் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவதும் அதுவும் என்னதுதான்? ஒரு ஆத்துமா. அதைத்தான் யாக்கோபு எழுதுகிறார், இவன் திரளான பாவங்களை என்ன செய்கிறான்? மூடுகிறான். திரளான பாவத்தை எது மூடும்? அன்பு மூடும். அப்ப ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் யார் தெரியுமா? அன்புள்ளவன். ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் அன்புள்ளவன். முதலாவது, ஆத்தும ஆதாயம் செய்தால் இந்த உலகத்திலே நமக்கு ஊழியம் செய்தோம் என்கிற திருப்தி, கீழ்ப்படிந்தோம் என்கிற நம்பிக்கை, சமாதானம் வரும். இரண்டாவதாக, ஆத்தும ஆதாயம் செய்ததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. என்ன மகிழ்ச்சி? நீங்கள் லூக்கா 15 பார்த்தால், காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்த உடனே மேய்ப்பன் சந்தோஷப்படுகிறானே, அதே போல ஒரு ஆத்தும ஆதாயத்தை நாம் செய்வோமானால் நாம் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா? ஆத்துமாக்களை தெய்வத்தண்டை கொண்டு வந்தோம் என்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது இந்த உலகத்தில் கிடைக்கும். அடுத்தது என்ன தெரியுமா? நீங்க யாரெல்லாம் ஆத்தும ஆதாயம் பண்ணீங்களோ அவங்க உங்க மேல அஃபெக்ஷனோ நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. நமக்காக நம்ம நேசிப்பாங்க, நம்ம கனம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த பூமியில கிடைக்கும். ஆமென். இதுதான் இந்த பூமியில் உள்ள ரிவார்டு. பரலோகத்திலே என்ன ரிவார்டு இருக்கிறது அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். பரலோகத்திலே என்ன ரிவார்டு என்றால், நம்முடைய ஆண்டவராய கர்த்தர் சொல்வார், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் உன்னை அநேக அப்ரிசியேஷன். பரலோகத்தில் ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். ஆமென். நிச்சயமாய் கனம் பண்ணுவார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. பரலோகத்திலே நாம் செய்த என் சின்ன வேலையோ பெரிய வேலையோ அத்தனை வேலைகளுக்கும் ஆண்டவர் தன்னுடைய ரிவார்டை தருவார். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல 19-20 வாசிங்க. முதல்ல நம்ம வாசித்தோம், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பரலோகத்துல நம்ம ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் கிறிஸ்துவோடு இருப்பார்கள். அவங்களை நம்ம சந்திப்போம். மீட் வித் காட். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19-20. மூன்றாவது ஒரு காரியம் என்ன? ஆத்தும ஆதாயம் செய்வோம் ஆனால் இந்த பூமியிலே தேவனுக்கென்று ராஜ்யத்தை கட்டுகிறோம். 2 ராஜ்யம் கட்டுகிறாங்க. ஒன்னு தங்களுக்காக சாம்ராஜ்யம் கட்டுகிறவர்கள், இன்னொன்னு ஆண்டவருக்காக சாம்ராஜ்யம் கட்டுகிறவர்கள். தங்களுக்கென்று சாம்ராஜ்யம் கட்டுகிறவர்கள் கொஞ்ச காலத்திலே காணாமல் போவார்கள். அது இயற்கை மரபு. ஆனால் ஆண்டவருக்காக சாம்ராஜ்யத்தை கட்டினால் அந்த சாம்ராஜ்யம் நித்திய காலமாக அழியவே அழியாது. எடுங்கள் 1 பேதுரு புத்தகத்தை எடுங்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 பேதுரு புத்தகத்தை எடுங்கள். 2ஆம் அதிகாரத்தை எடுங்கள். 5வது வாக்கியத்தை பாருங்கள். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக. 4வது வாக்கியத்தை பாருங்க. ஜீவனுள்ள கல்லு யாரு? கர்த்தர். ஜீவனுள்ள கற்கள் யாரு? நானும் நீங்களும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் எல்லாரும் லிவிங் ஸ்டோன். அதை வைத்து ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய மாளிகை ஆசரிப்பு கூடாது. என்னுடைய உள்ளத்திலே ஆவியானவர் தந்த குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன். நான் முதலே சொன்னேன், இந்த சோல் வினிங்கை பற்றி பேசணும்னா 100 நாள் பேசலாம். அவ்வளவு காரியங்கள் உண்டு. என் வாழ்க்கையில 47 ஆண்டுகள் இந்த திருப்படியை செய்தாலும் இன்று வரையிலும் ஆவியாரோட ஒத்தாசைனால நான் இதை படிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால ஆவியான சோல் வினிங் என்பது ஒரு சாதாரண அல்ல, ஒரு பெரிய கலை. அது ஆண்டவரோடு சேர்ந்து செய்யும் போது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும். 4 குறிப்பு. ஆத்தும ஆதாயம் செய்வதற்குரிய தடைகள் என்ன? ஆத்தும ஆதாயம் செய்வதற்குரிய ஜீவோக்கள் 7.
ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையின் பிரிப்பரேஷன் என்ன? ஆத்தும ஆதாயம் செய்வதனாலே வருகிற ரிவார்ட் என்ன? இப்ப சொல்லுங்க, நானும் நீங்களும் இன்னையிலிருந்து ஆத்ம ஆதாயம் செய்யலாமா செய்யக்கூடாதா? பில் பிரைட் ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் இறந்து போனார். அவர் சொல்றார், ஒரு கிறிஸ்தவ ஒரு வருஷத்துல ஒரே ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய ஆண்டவரை அறியாத நிலையிலிருந்து நற்செய்தியை சொல்லி அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களை வழிநடத்தி அவர்களை பலப்படுத்தி சபைக்குள்ளே அப்படி கொண்டு வருவானால் இப்ப இருக்கிற கிறிஸ்தவங்களை வைத்து 25 ஆண்டிலே உலகத்தை கிறிஸ்தவ மயமாக்கலாம். அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரே ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தா போதும், நம்ம சபை என்ன ஆகும்? இன்னொரு கட்டடம் கட்டணும் கவலைப்படுறீங்களா? அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆண்டவரால முடியாத ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆத்ம ஆதாயம் செய்தால் ஆண்டவர் தன் ராஜ்யத்தை அவரே கட்டுவார். ஆமென். ஆண்டவரே, முதலாவது என் குடும்பத்துல இந்த ஆத்ம ஆதாய பணியை செய்ய பலந்தார், என் தெருவில் செய்ய பலந்தார், என் கிராமத்துல செய்ய பலந்தார், என்னுடைய பயணத்தில் செய்ய பலந்தார் என்று இன்றையிலிருந்து தொடங்குங்கள். ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து நாங்களும் அதை செய்ய பலன் தருவார். எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்வோம்.